சற்றுமுன் வெளியான தகவல். உடனே கிடைக்கும் பிஎஃப் பணம். கூகுள் பே, ஃபோன்பே மூலம் ஈஸியா எடுக்கலாம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு புதிய மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. அதாவது இந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தில் ஊழியர்கள் யுபிஐ செயலியின் உதவியுடன் உடனடியாக பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். அதேபோல ஏடிஎம் மூலமாகவும் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மண்டவியா தலைமையில் வருகிற அக்டோபர் மாதம் 10, 11 தேதிகளில் கூட்டம் நடைபெறுகிறது. தீபாவளி பண்டிகைக்கு முன் நாட்டின் 8 கோடி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த பரிசை அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் அவர்கள் இப்போது எந்த நேரத்திலும் தங்கள் பிஎஃப் தொகையை எடுக்க முடியும். இந்த கூட்டத்தில் இபிஎஃப்ஓ வாரியம் குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயில் இருந்து ரூபாய் 1500 முதல் 2500 உயர்த்த வாய்ப்புள்ளது. இந்த புதிய திட்டத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களுக்கு ஒரு சிறப்பு ஏடிஎம் கார்டு வழங்கப்படும். இந்த ஏடிஎம் கார்டு பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்படும். இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பிஎஃப் தொகையை நேரடியாக எடுக்க முடியும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஏடிஎம் மிஷினில் இருந்து மட்டுமே இந்த தொகையை எடுக்க முடியும். இதனால் இந்த இபிஎஃப்ஓ யூனிவர்சல் கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்ட கார்டை பயன்படுத்த வேண்டும். ஆகையால் யுபிஐ வசதியை பயன்படுத்தி பிஎஃப் பணத்தை எடுக்க பிஎஃப் கணக்கை யுபிஐ கணக்குடன் இணைக்க வேண்டும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யுபிஐ செயலிகளை பயன்படுத்தி பிஎஃப் உறுப்பினர்கள் உடனடியாக பிஎஃப் தொகையை எடுக்க முடியும். இந்த திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்று பிஎஃப் உறுப்பினர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எவ்வளவு பிஎஃப் தொகையை எடுக்க முடியும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு உள்ளது. அதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் மொத்த தொகையில் 50% வரை எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஆகையால் இந்த யுபிஐ மூலம் எவ்வளவு தொகையை எடுக்க முடியும் என்ற விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. எனினும் ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி வந்தால் அது சேமிப்பின் நோக்கத்தை பாதிக்கும் என்று தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவிக்கின்றன. இந்த பணம் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். தற்போது உடல்நல பிரச்சனைகள், கல்வி செலவுகள், திருமணம் மற்றும் வீட்டு கட்டுதல் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். இந்த பணம் 3 நாட்களில் என்இஎஃப்டி அல்லது ஆர்டிஜிஎஸ் மூலம் பயனாளியின் கணக்கிற்கு வருகிறது. இந்த நடைமுறையை எளிதாக்க ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் முறையை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தமிழக ரேஷன் கடைகளில் குஜராத் விலையில் துவரம் பருப்பு. திமுகவுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தல். அதாவது குஜராத் மாநிலத்தில் உள்ளது போல தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு விற்பனை செய்ய வேண்டும் என மு.க. ஸ்டாலினின் டிடிவி தினகரன் வலியுறுத்தி உள்ளார். அந்த வகையில் துவரம் பருப்பு கொள்முதலில் குஜராத் மாநிலத்திற்கு ஒரு விலை, தமிழகத்திற்கு வேறு ஒரு விலை
நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை கடுமையாக எதிர்த்து தமிழக மக்கள் நலனை பாதுகாக்க மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அதாவது, தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு துவரம்பருப்பு வழங்கப்படுவதற்காக அரசால் 60,000 டன் அளவிற்கான கொள்முதல் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்முதல் செய்ய முன்வந்த பருப்பு நிறுவனங்கள் தமிழகத்திற்கு கிலோ ஒன்றுக்கு 88.50க்கு வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நிறுவனங்கள் குஜராத் மாநிலத்திற்கு துவரம்பருப்பை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 81க்கு வழங்க உடன்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் குஜராத்திற்கு குறைவான விலைக்கே வழங்கப்படும் துவரம்பருப்பை தமிழகத்துக்கு மட்டும் 7.50 கூடுதலாக குறிப்பிட்ட விலையில் விற்பனை செய்வது எந்த விதத்திலும் நியாயமல்ல என்றும் தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அவரது அறிக்கையில் மேலும் தமிழக அரசு பருப்பு நிறுவனங்களில் இந்த நடைமுறைக்கு இடம் கொடுத்தால் மாநிலத்திற்கு பெரிய அளவிலான நிதி இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக 60,000 டன் அளவிற்கான துவரம்பருப்பை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 88.50 விலையில் வாங்கினால் குஜராத்திற்கு வழங்கும் விலையுடன் ஒப்பிடும்போது தமிழக அரசுக்கு சுமார் 45 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுமை இறுதியில் அரசின் நிதியையும் அதனூடாக பொதுமக்களையும் பாதிக்கும் என அவர் கூறியுள்ளார். இதனால் தமிழக அரசு உடனடியாக பருப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குஜராத்துக்கு வழங்கக்கூடும் அதே விலையில் துவரம்பருப்பை தமிழகத்திற்கும் வழங்கும் வகையில் உறுதி செய்ய வேண்டுமென தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தரமான துவரம்பருப்பை தான் வாங்கும் வகையில் அரசு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தரமற்ற பொருட்கள் எப்படியும் வாங்கப்படக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். நியாய விலை கடைகளில் மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் துவரம்பருப்பு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றும் பருப்பு கொள்முதல் ஒப்பந்தத்தில் அரசின் அலட்சியம் அல்லது தளர்ச்சி எந்த விதத்திலும் அனுமதிக்கக்கூடாது என்றும் தினகரன் எச்சரித்துள்ளார். ஆகையால் மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக பருப்பின் விலையானது அதிகரிப்பது பொதுமக்களின் வாழ்க்கையில் நேரடியாக தாக்கம் ஏற்படும் என்பதை நினைவூட்டிய தினகரன், அரசு நியாயமான விலையிலேயே துவரம்பருப்பை வாங்க வேண்டும், தரமான பருப்பு கிடைக்கும் வகையில் கடுமையான சோதனை, கண்காணிப்பு, விலை சரிசெய்தல் ஆகியவற்றை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆகையால் இதன் மூலம் குஜராத் மற்றும் தமிழகத்திற்கு வழங்கப்படும் துவரம்பருப்பு விலையில் உள்ள வேறுபாட்டை சமன் செய்யும் பொறுப்பு தமிழக அரசின் மீதே இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.